எங்க வரலாறு தெரியுமான்னு வீராப்பு பேச்சு பேசிக்கிட்டு வராரு. திமுக காரங்களோட வரலாறு என்ன பெரிய விசேஷம் இருக்கு? திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க, பொம்பளை புடவை பிடிச்சி இழுத்தவங்க, ரெண்டாவது பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு ஊருக்கு தெரியாம மறைச்சவங்க, பெத்த பொண்ண தான் பொண்ணே இல்ல சொன்னவங்க, தீஹார் ஜெயிலுக்கு போனவங்க, அண்ணாக்கு வாங்கி கொடுத்த பகோடெல்லாம் 50 பைசா கமிஷன் அடிச்சவங்க, சாதிக் பாஷாவை சாகடிச்சவங்க, பால்டாயில் குடிச்சவங்க, நடிகைக்காக கார் ரேஸ் நடத்தினவங்க, கண்ணா பின்னான விளம்பரம் கொடுக்கறவங்க, கிட்னி திருடுறவங்க, கடனா பின்னால கடன் வாங்குறவங்க. இந்த வெக்கமான வரலாறு எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும்? கரூருக்கு நாங்க தான் ராஜாங்கன்னு 2 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜெயில இருந்தாரு, தம்பி பெயில்ல இருக்காரு. கூகுள் ஒரு லிஸ்ட் கொடுக்குது. ஊழல் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, 5 கட்சி அமாவாசை செந்தில் பாலாஜி, இருக்கிறவங்க கிட்ட அந்த எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா. ஆனா இருக்கிறவங்க கிட்டையும் இல்லாதவங்க கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் திருடி ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்கணும்ன்றது செந்தில் பாலாஜி ஃபார்முலா. இந்த கரூர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2 சகோதரர்களால ஆளப்பட்ட பூமி இது. அண்ணன் சேரன் செங்கோட்டுவன் இமாலயத்திலிருந்து கல்ல கொண்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டினார். தம்பி இளங்கோ அடிகள் தமிழுக்கு பெருமை சேர்க்கிற சிலப்பதிகாரம் எழுதினார். ஆனா இன்னைக்கு கரூருக்கு நாங்க தான் ராஜாங்கன்னு 2 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜெயில இருந்தாரு, தம்பி பெயில்ல இருக்காரு. இப்போ அண்ணனுக்கு கோயம்புத்தூர்ல சீட்டா, ஏன்னா கரூர்ல செல்ஃப் எடுக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஓடி போய் கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு. தம்பி மட்டும் விட்ட பணம் செலவு பண்ண பணத்தெல்லாம் எடுக்கணும்ன்றதுக்காக இங்க ஓட்டு கேட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பேருமே இந்த ஊரு, இந்த கரூரோட பேரை கெடுத்தவங்க தமிழ்நாட்டு அளவுல. கரூர் அண்ணா நம்பிக்கை, கரூர் அண்ணா வாக்கு, கரூர் அண்ணா நேர்மை. ஆனா இன்னைக்கு நீங்க கரூர்னு கூகுள்ல தட்டி போடுங்க, கூகுள்ல தேடி பாருங்க. கூகுள் ஒரு லிஸ்ட் கொடுக்குது. ஊழல் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, 5 கட்சி அமாவாசை செந்தில் பாலாஜி, பாட்டல் செந்தில் பாலாஜி, மணல் கொள்ள செந்தில் பாலாஜின்னு இஷ்டத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கறாங்க. அவரோட தம்பி அதுக்கு மேல 2 வருஷம் தலைமறைவா இருந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஜம்பமா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த கரூருக்கும் கரூர் மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்காரு? நீங்க எல்லாரும் நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அண்ணன் ஜெயிப்பாரு. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க பாருங்க, நம்ம அண்ணன் சட்டசபைக்கு போவாரு, கரூர் பிரதேஷ் ஜெயிலுக்கு போவாங்க. நம்ம அண்ணன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மனு கொடுக்கணும்னா நீங்க அவர் வீட்லயே கொடுக்கலாம், நீங்க கோட்டைக்கு போய் கொடுக்கலாம். ஆனா செந்தில் பாலாஜியோட தம்பிய நம்பியோ செந்தில் பாலாஜிய நம்பியோ ஓட்டு போட்டு ஒருவேளை திமுக ஜெயிச்சா மனு எங்க கொடுப்பீங்க? ஜெயில் வாசல்ல கொடுக்கணும். ஏன்னா 1 வருஷம் ஜெயில இருந்தவரு இந்த எம்எல்ஏ, அந்த ஜெயில தான் போய் கொடுக்கணும். இந்த கரூர்ல இந்த தேர்தல்ல நம்மள எதிர்த்து நிக்கிறவங்க 2 பேருங்க, 2 பேர். ஒருத்தர் ஈபி விலை ஏத்தி, டாஸ்மாக் விலை ஏத்தி மக்களை கசக்கி சாகடிச்சவர். இன்னொருத்தர் ரெடிமேட் அரசியல்வாதி. நான் கூட்டத்தை சேர்க்கிறேன்னு மக்களை நசுக்கி சாகடிக்கிறவங்க. மக்களை சாகடிக்கிறவங்க நமக்கு தேவையில்லை. இந்த போட்டியில நீங்க இந்த முறை அம்மாவை நம்புங்க, அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை நம்புங்க, ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். திருட்டு திமுக காரன இந்த செந்தில் பாலாஜியை நம்புனீங்கன்னா ஏமாற்றம் தான் வரும். இந்த கரூர்ல தேர்தல் அன்னைக்கு யோசிக்க வேண்டியது பொதுமக்கள் மட்டும் கிடையாது, திமுக கட்சிக்காரங்களே யோசிக்கணும். ஏன்னா இந்த முறை செந்தில் பாலாஜி ஜெயிச்சா ஸ்டாலினையும் ஸ்டாலின் குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாரு.
அவர் தலைவர் ஆயிடுவாரு. அதுதான் அவரோட பிளான். சும்மா மாவட்ட செயலாளரா இருக்கும் போது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு டம்மி அமைச்சரா இருக்கும் போது 50 கோடிக்கு ஊழல் பண்றாராமா கட்சி நடத்துறதுக்கு. அப்ப அவரெல்லாம் ஜெயிச்சா எப்படி கொள்ளையடிப்பாங்கன்னு பாருங்க. பொதுவா திமுக காரங்க சயின்டிபிக் திருடங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் ஏஐ திருடன். இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஊழல்லையும் திருட்லையும் தேர்தல் தில்லுமுள்ளையும் PhD பண்ணவரு செந்தில் பாலாஜி. நம்ம எல்லாரும் புரட்சி தலைவர் வழி வந்தவங்க. நம்ம எம்ஜிஆர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? இருக்கிறவங்க கிட்ட அந்த எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா. ஆனா இருக்கிறவங்க கிட்டையும் இல்லாதவங்க கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் திருடி ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்கணும்ன்றது செந்தில் பாலாஜி ஃபார்முலா. இந்த திருடர்கள் உங்களுக்கு தேவையில்லை. அண்ணன் சொன்னாரு போலீஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க இந்த தொகுதியிலேன்னு. இந்த கரூர் பிரதர்ஸோட வாழ்க்கை எல்லா வெற்றி எல்லாமே இனிமே 2 நாளைக்கு தான். அம்மாவோட ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம அண்ணன் அமைச்சரா இருக்கும் போது கூட நாங்க போலீஸ ஹீரோ மாதிரி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு போலீஸ் அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு கைகூலிங்க மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷமா திமுக எதுவுமே செய்யாம, மக்களுக்கான ஆட்சி நடத்தாம, இஷ்டத்துக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, போலி விளம்பரங்களை கொடுத்து வந்து ஓட்டு கேட்கிறாங்க. இதே திருட்டு செந்தில் பாலாஜிய நீங்க யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு, ஓட்டு கேட்டிருப்பாங்க. அண்ணனும் தம்பியும் பொருள் கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறோம்னு சொல்லி ஏதோ ஒரு பணம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் 5 வருஷம் உங்களை திரும்பி பார்த்தாங்களா? மக்களை பத்தி கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு ஏது நேரம்? அவங்களுக்கே கேஸ் மேல கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜெயில மாறி போய்கிட்டு இருக்காங்க. 5 வருஷமா அவங்க எங்க வந்திருக்காங்க? அவங்க அமைச்சராகி அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்களே தவிர இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இந்த செந்தில் பாலாஜிய திமுக காரங்களை நம்ப மாட்டாங்க, நம்ப கூடாது. இவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. இப்போ திமுக ஆட்சி கடந்த 5 வருஷமா நடக்குது. பொதுவா ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நிறைய சாதனைகளை செஞ்சு ஓட்டு கேட்கணும். ஆனா ஸ்டாலின் வந்து என்னன்னு ஓட்டு கேட்கிறாரு? மக்களுக்கு நான் அதை செஞ்ச இதை செஞ்ச, நீங்க அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரா? இல்ல. ஏன்னா சொல்லிக்கிற மாதிரி இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் எதுவுமே செய்யல. அதனால எங்க வரலாறு தெரியுமா, எங்க வரலாறு தெரியுமான்னு வீராப்பு பேச்சு பேசிக்கிட்டு வராரு. திமுக காரங்களோட வரலாறு என்ன பெரிய விசேஷம் இருக்கு? திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க, பொம்பளை புடவை பிடிச்சு இழுத்தவங்க, 2வது பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு ஊருக்கு தெரியாம மறைச்சவங்க, பெத்த பொண்ண தான் பொண்ணே இல்ல சொன்னவங்க, தீஹார் ஜெயிலுக்கு போனவங்க, அண்ணாக்கு வாங்கி கொடுத்த பகோடால 50 பைசா கமிஷன் அடிச்சவங்க, சாதிக் பாஷாவை சாகடிச்சவங்க, பால்டாயில் குடிச்சவங்க, நடிகைக்காக கார் ரேஸ் நடத்தினவங்க, கண்ணா பின்னான விளம்பரம் கொடுக்கிறவங்க, கிட்னி திருடுறவங்க, கடனா பின்னால கடன் வாங்குறவங்க. இந்த வெக்கமான வரலாறு எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும்? எல்லாத்தையும் விட கேவலமான விஷயம் என்னன்னா, சொந்த பொண்ணும் பையனோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக சொந்த இன மக்களை 1.5 லட்சம் பேரை, இலங்கை தமிழர்களை சாகடிச்ச வரலாறு அவங்களுக்கு இருக்கு. அது யாருமே மறக்க மாட்டாங்க. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் மாணிக்கியமா இருந்த பாஷாவா மாத்திட்டாங்கன்னு. பவர் ஸ்டாருக்கு டோப்பா வச்சதுனால சூப்பர் ஸ்டார் ஆயிட மாட்டாரு. மனசுலாயும் நாய் இருக்குன்னு நியாயம் பேசக்கூடாது, வாய் இருக்குன்னு வசனம் பேசக்கூடாது. இந்த திருட்டு திமுக காரங்களுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு வராத என்ன? தமிழ் பேசி பேசி ஏமாத்துனாங்க திமுக காரங்க. அந்த திமுக பதில் சொல்றதுக்காக தமிழை கத்துக்கிட்டவன் நானு. கடந்த போன 5 வருஷமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. அண்ணன்
சொன்ன மாதிரி இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு திமுக எப்படி ஆட்சியில இருக்கு? யாரோட தயவுல இருக்கு? தமிழ்நாட்டு பெண்களோட தயவுல தான் திமுக ஆட்சியில இருக்கு. இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு